சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் நடிகர் தனுஷின் பிறந்த நாளையொட்டி அவரது ரசிகர்கள் மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். போயஸ் கார்டனில் உள்ள நடிகர் தனுஷ் வீட்டில் அவரது 42வது பிறந்த நாளையொட்டி ஏராளமான ரசிகர்கள் தனுஷை காண இல்லத்தில் கூடினர். நடிகர் தனுஷ் அவர்களுக்கு கையசைத்து நன்றி தெரிவித்ததைத் தொடர்ந்து ரசிகர் மன்றம் சார்பாக பெரிய ரோஜா மாலை அணிவித்து உற்சாகமாக ரசிகர்கள் பிறந்த நாளை கொண்டாடினர். இதன் காரணமாக ரஜினிகாந்த் பாணியை தனுஷ் பின்பற்றுவதாக சமூக வலைதளங்களில் சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர். வரும் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியன்று கிழக்கு கடற்கரை சாலையில் கூவத்தூர் எனும் பகுதியில் அமைந்துள்ள மார்க் சொர்ண பூமி எனும் இடத்தில் அனிருத்தின் ஹுக்கும் இசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இந்த இசை நிகழ்ச்சிக்கான டிக்கெட் விற்பனை டிஸ்ட்ரிக்ட் எனும் பிரத்யேக ஆப்பில் வரும் ஆகஸ்ட் 4ஆம் தேதி மாலை 3 மணி அளவில் தொடங்குகிறது. அதற்கான முன்பதிவு திங்கள் முதல் தொடங்குகிறது. மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் இந்த இசை நிகழ்ச்சிக்காக பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். துல்கர் சல்மானின் காந்தா படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியிருக்கு. வீரப்பனின் வெப் தொடரை இயக்கிய செல்வமணி செல்வராஜ் அடுத்ததாக துல்கர் சல்மான், சமுத்திரகனி, பாக்யஸ்ரீ போர்ஸை வைத்து காந்தா படத்தை உருவாக்கியுள்ளார். இந்த படம் செப்டம்பர் 12ஆம் தேதி திரைக்கு வரும் நிலையில் படத்தின் தமிழ் ட்ரெய்லரை நடிகர் சூர்யா வெளியிட்டு படக்குழுவை வாழ்த்தியுள்ளார். ட்ரெய்லரில் தந்தையாக சமுத்திரகனியும் மகனாக துல்கர் சல்மானும் வரும் காட்சிகள் ரசிகர்களை கவர்ந்துள்ளது. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.